டெல்லியுடைய ஜும்மா மஸ்ஜித் சுற்றி உள்ள ஏரியா ஆயுஷ்மான் ஆசா மீனார். இது ஒரு ரோட்டை காட்டுற பாருங்க. இது ஜும்மா மஸ்ஜிதை சுற்றி உள்ள இடம். போலீஸ் பூத்து பிஎஸ் ஜும்மா மஸ்ஜித். இந்த இடத்துல எல்லாமே ஓடக்கூடியது எல்லாமே பைக்குன்னு சொல்றாங்க. பைக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணா 120 கிலோமீட்டர் ஓடுமா. இந்த பைக்கு தான் பொல்யூஷனே இல்லாம. இங்க ஓடக்கூடிய பஸ்ஸுகளுக்கு அதே சிஸ்டம் தான். பஸ்ஸுகளும் ஃபுல்லா சிஸ்டம் தான், எலக்ட்ரானிக்ஸ் பஸ் தான். அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு தெரியல. இந்த வண்டி 2.5 லட்சம் ரூபாய். அதாவது நான் பார்க்கிங்கே 200 ரூபா கொடுப்பேன், பாக்கி வண்டியுடைய செலவுக்கு வாங்கினது இருக்குது, அதுக்கு ஒரு 300 ரூபா ஆகும், மொத்தம் 500 ரூபாய் நான் ஒதுக்குவேன், பாக்கி எல்லாமே ப்ராஃபிட் அப்படிங்கிறது. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு மக்கள். எல்லா வண்டியும் ஓடுதுங்க, டூரிஸ்ட் நிறைய வர்றதுனால ஓடுது. இப்போ ஆனால் இப்படிலாம் இவங்க வாய்க்கு வந்து தான் பேசுறாங்க. வாய்க்கு இந்த ரேட்டு தான் ஒரு நியாயமானது அப்படிலாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் ஏமாந்தோம்னா கவுந்துரும். அதனால அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. அது காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிக்க முடியாது. நம்மளை கஷ்டப்படாமல் நம்மளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அது நம்மளை பார்த்து வைக்கணும். மார்க்கெட்டை பாருங்க. எங்களுக்கு இப்போ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிட்டு போடுறது அவரே சொல்றாரு, நான் இந்த ஏரியாக்காரன் தான், ஆனால் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக க்ரௌட் ஆகுனால ஃபுல்லாக குட்டிகளோட நான் வேறு ஏரியாவுக்கு மாறிட்டேன். அங்கே போயிட்டா நான் இங்கே வண்டி மட்டும் ஓட்டுறேன் அப்படிங்கிறது. இந்த ஒரு சொந்த ஊருக்குள்ள இப்போ ஆளுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட என்ன ஒரு ஆள்கிட்ட சொன்ன கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு உழைக்க மாட்டாங்களாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, எனக்கு படைச்சானப்பே வெளிச்சம். நம்ம யாரையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லை. டெல்லியுடைய கார்களை பாருங்க. டாக்ஸி கார் இடத்துல இப்போ வரவன்ல பார்த்தேன். அந்த கார் டாக்ஸி கார் நிற்கிது. அது 1,20,00,000 120 லட்சம் அந்த காருடைய விலை. அந்த காரை வச்சு டாக்ஸி ஓட்டுறாங்க. இருக்கப்பட்டவங்களா இருக்காங்க. இல்லாதப்பட்டவங்க அன்றாட காட்சியா சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. காலையில கூட ஒரு இடத்துல பார்த்தேன், சாப்பாடுல ஒரு சாப்பாடாச்சும் ரொட்டியாச்சும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஏழ்மைகள் இருக்கக்கூடாது. அது என்னக்கா கவர்மெண்ட் ஒவ்வொரு வேலையை இப்போ சிறிய வேலையை வச்சு செஞ்சு கொடுக்குறோம். நம்ம மோடி சர்க்கார்னு சொல்லிட்டு நம்ம அந்த இந்தியாவில் பண்ணுறாங்கல்ல மாச வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு, அப்படி பண்ணால் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் வேலைகள் கொடுத்தாங்க, எல்லா மக்களும் சம்பாதிப்பாங்கல்ல. இந்த எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால மோட்டர் சைக்கிள் இருக்கிறீங்க, இந்த மற்ற பைக்கை ஹோல்சேல் மார்க்கெட் பண்ணிருப்பார். என்ன ஹோல்சேல் மார்க்கெட், என்ன மார்க்கெட் பேர் என்ன? சர்தார்ஜி. சாந்தி சௌக் மார்க்கெட்டா? ஓகே ஓகே. சொன்னோம்ல சாந்தி சௌக் பார்க்கணுன்ட்டு. ஆமா, நம்ம சொன்னோம்ல சாந்தி சௌக் பார்க்கணுன்ட்டு. நிறுத்துறாரு, என்ன பார்க்க வரோம்? சைக்கிள் லேடிஸ் ஸ்கூல்ல மார்க்கெட்டு, பாக்கி டாய்ஸ் எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. சாந்தி சௌக் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாமே ஹோல்சேல் எல்லாமே கிடைக்கும் போது. ஓகே, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். என்ன இங்கே காரு பைக்கு நிறுத்தினாக்கா 20,000 ஃபைன் அடிச்சு தள்ளுறாங்க. நாங்கள் சில நண்பர்களை போய் கேட்டோம். அவருடைய கார்களை பார்க்கும்போது 48,000 ஃபைனு, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 62,000. மற்றொரு நண்பருடைய காரை பார்த்தோம், ஜிஎஸ்டி இன்க்ளூடிங். அதுக்கு எப்படின்னாக்கா வண்டிக்கு அவங்க ஃபைன் அடிச்சிருக்காங்க 38 40 வந்துருந்துச்சு. அப்படிதான் அடிச்சு மக்களை திருத்துது கவர்மெண்ட். வாழ்த்துக்கள், பார்த்தமைக்கு நன்றி. இது யூடியூப் சேனலுக்காக முபாரக்.